ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி அப்படின்னா ஒரு பெரிய கேங்கோட இருக்கிற ஒரு ரவுடி, ஒரு கும்பல். ரொம்ப சின்ன வயசு பசங்க தான், எல்லாருக்குமே ஒரு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேங். திடீரென்று அதுல ஒரு பையனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு ரொம்ப இந்த கஞ்சா ரொம்ப குடிக்க வச்சு அந்த பையனை அடிச்சே கொன்னுட்டாங்க. அப்போ அவனுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கத்தி எல்லாம் குத்தி இருக்கிற எல்லா அடையாளமும் தெரியுது. அப்போ அது போலீஸ்ல கொண்டு போய் போலீஸ்ல இதெல்லாம் பண்ணுனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனே பெரிய ரவுடி, இவனுக்கு போய் என்னத்தை போய் நாங்க போய் பேசுறது, அவன் இருந்தா 4 பேர் அவன் கொல்லுவானே தவிர இவனால 4 பேர் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய விஷயமா அது கொண்டு வராம அது அப்படியே போயிருச்சு. அப்போ அந்த கேங்கில் இருக்கிறதுலே ஒரு பையன் எனக்கு ரொம்ப அந்த பையனை அடிக்கடி சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். அப்போ அவனை பார்த்து நான் அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த டெத்து சர்வீஸ் முடிச்சுட்டு சரி ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகலான்னு ஜெபம் பண்ண போகும்போது அவன் அங்கே இருக்கும்போது அவனை பார்த்து சொன்னேன், டேய் வேண்டாம் போதும் பாரு, ஏற்கனவே நம்ம எத்தனையோ பேரை நீங்கள் இழந்துட்டீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை, இந்த மாதிரி சின்ன பையனை இழந்தாச்சு, இதோட எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துரு, நீ நல்ல வாழ்க்கை வாழு, இன்னையிலேருந்து ஒரு புது வாழ்க்கை நீ ஆரம்பி, இது நமக்கு நல்லதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொல்லுது. என்னைக்குன்னாலும் நம்ம கத்தியை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முடிவும் கத்தியில தான் முடிஞ்சிடும். அது தீமையோட ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு இது வேலை இல்லை, நம்ம இப்படி போக வேண்டாம், கொஞ்சம் ஞானமா நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போ அவன் உடம்புல இத்தனை குத்தி இருக்கிறாங்க, எப்படி நம்ம பழி வாங்காம இருக்க முடியும்? நான் கண்டிப்பா பழி வாங்காமலாம் இருக்க மாட்டேன், நான் யார் இவனை போட்டானோ அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் வேணா நான் மாறிடுறேன் அப்படின்னு சொன்னா சொல்றேன். அப்ப நான் சொன்னேன், நீ திரும்ப இன்னொருத்தனை போட இப்படி சொல்ற, அவன்கிட்ட சண்டை போட போய் அவன் திருப்பி உனக்கு விரோதியா மாறுவான், அந்த விரோதம் ஒரு பெரிய விரோதமா இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா அவனை புரியவே வைக்க முடியல. அப்படின்னா அந்த நாலேஜே வரல, அந்த அறிவே அவனுக்கு வரல. இது தீமை, இதை செய்யாத, இது நமக்கு ஆபத்து, இது நமக்கு சமாதான குறைவு, அவனை புரிய வைக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை குறிச்ச ஒரு நாலேஜ், அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாள் முழுக்க நீங்க ஜெபம் பண்ணணும். நம்ம நிறைய இடங்களில் தோற்று போறதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஒரு இடத்துல நம்மளை எதிர்க்கிறாங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல மட்டும் ஒரு அறிவு நமக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு ஞானம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த இடத்துல காமாயி விட்டு கொடுத்து அப்படியே வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், அந்த பிரச்சனை அதுவே சால்வ் ஆகும். அப்ப நம்ம நிறைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதனால ஆண்டவரிடத்துல நாலேஜை கேளுங்க. நாலேஜை இளம் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் எப்படின்னா, வேற நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால மட்டும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் நான் முன்னேறுவேன் அப்படின்னு இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும். அறிவோட யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரிய எட்டாத உயரத்தை அடைய முடியும். நான் நம்புகிறேன், அந்த அறிவை நமக்கு கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அறிவு, ஞானம் எல்லாம் உருவாகிறது. கையை உயர்த்தி உங்க தலை மேல கரத்தை வச்சு இன்னொரு விஷயம் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, ஏசப்பா, எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம், எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தெய்வம், அப்பா எனக்கு ஞானத்தினால் என்னை நிரப்புகிற ஒரு நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக, கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக, கிருபையாய் அந்த ஞானத்தை தருவீராக. ஆமென். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இந்த சம்பவத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுது, இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப கப்பலில் பிரயாணம் பண்ணி நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நடுக்கடல். ஆனா இந்த நடுக்கடல்ல வரும்போது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, தத்தளித்து கொண்டிருக்கிற, மாண்டு விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை மீட்கிறதற்கு ஆண்டவர் நடுக்கடல் வரைக்கும் ஆண்டவர் வந்தார். அப்போ இந்த கப்பலை இதுவரைக்கும் ஓட்டுனவங்க, இதுல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நடுக்கடல்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று அறியணும், நம்ம வாகனத்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கைய நிறைய பேருடைய கையில ஓட்டுறதற்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அதை எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய கையில நம்ம கொடுத்துடக்கூடாது, இன்னொருத்தருடைய ஆலோசனைக்குள்ள கொடுத்துடக்கூடாது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, பல பேருடைய ஆலோசனையை கேட்கறது. பல பேர் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை, இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்கன்னா, நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை, மற்றவர்களுடைய நடத்துதல், இது எல்லாத்தையும் கேட்கிறதற்கென்று ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். அப்போ இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை தள்ளி, உங்களை கொண்டு உங்களை ஆசை காமிச்சு, உங்களை வேகப்படுத்தி, உங்களை ஒருவேளை உச்சுவேகப்படுத்தி நடுக்கடல் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த 100 நாள் ஜபத்துல யாருடைய கப்பலெல்லாம் கடலில் தனியா அமிழ்ந்து போகிற அளவுக்கு இருக்குதோ, அந்த நடுக்கடலில் நடந்து வந்த கர்த்தர், அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தின கர்த்தர், நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுடைய கப்பல் மூழ்கி போகாதபடி காற்றை கர்த்தர் அமைதியாக்கி, இறையாதே அமைதலாய் இரு சொல்லி, ஆமேன், அந்த நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த கப்பலை கர்த்தர் சமாதானமான இடத்திலே நடத்த வல்லவர். ஆமென். அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க யாருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய லைஃபை ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா நம்ம சொல்ல முடியும், எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா ஒரு சின்ன 1 மணி நேரம், கொஞ்ச நேரத்தினுடைய ஆண்டவருடைய சந்திப்பு. நீங்க வேதத்துல ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்துல சகேயு என்கிற ஒரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சந்திச்ச கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்போ நம்ம ஆண்டவரை சந்திக்கிறது ஒண்ணு இருக்குது, ஆண்டவர் நம்மளை ஒரு 15 நிமிஷம் சந்திச்சிட்டாருனாரே நம்முடைய வாழ்க்கை மிக வெற்றியான வாழ்க்கையாய் மாறும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இரண்டாவதாக இன்றைக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய கப்பலை யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை உலகத்தில் இருக்கிற யாரும் ஓட்ட வேண்டாம், என்னுடைய கப்பலை, என்னுடைய வாழ்க்கையை மாலுமையாகிய உம்முடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். நீங்க ஆலோசனை கொடுத்து நீங்க என்ன நடத்தி, நீங்க என்ன சந்திச்சு, நீங்க என்னோட பேசி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை கிருபையாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சந்திக்கிறாரு, 10 மினிட்ஸ். அந்த 10 நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, அப்படியே தலைகீழா மாறுது பாருங்களேன், வித்தியாசமா மாறுது பாருங்களேன். இந்த 100 நாள் ஜபத்துல நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை பர்சனலா கர்த்தர் உங்களை சந்திக்கணும்.
சந்திக்கணும். நீங்க ஆண்டவரை சந்திக்கணும். உங்க ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டாகணும். ஆண்டவர் நம்மோட கூட பேசணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் என் கூட வாங்கப்பா, என் தொழில் இடத்துல வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அந்த 10 நிமிஷத்தினுடைய சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமானால் இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற இந்த நேரம் நிச்சயமாகவே வீணாய் போவதே இல்லை. கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா நீங்க எங்கூட இருக்கணும் ஆண்டவரே, எங்கூட நடந்து வாங்க, எங்கூட நடந்து வாங்க ஆண்டவரே. நான் டிராவல் பண்ணும்போது என் கூட இருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலை நான் உணரணும், உங்க தொடர்பை நான் உணரணும். சொல்லுங்க, நீங்க என்ன சந்திக்கணும், நீங்க என்னோட பேசணும். இந்த ஜபத்துல நீங்க என்னுடைய வீட்டிற்கு வரணும், என் சூழ்நிலையை பார்க்கணும். இப்போ படுத்து கிடக்கிற வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஆண்டவருடைய சந்திப்பு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வருவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சந்திப்பு நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 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 ஜபம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடக்குதுன்னா இது ஜஸ்ட் கர்த்தர் உங்களோட பேசி உங்களை கர்த்தர் உருவாக்குறது தான். ஆனா நீங்க இது முடிச்சிட்டு போய் கூட இரவில் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நீங்க சந்திக்கணும் சந்திக்கணும். இந்த 100 daysல ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை உண்டாகணும். நீங்க உணரணும், நீங்க ஏசப்பா உங்க கூட நடந்து வருகிறத உணரணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். நீங்க படுத்திருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வருவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார். நீங்க வண்டி ஓட்டும் போது அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறது, நீங்க சந்திச்சு பாருங்களேன். ஏசப்பாவை தனியா உங்க அறையில சந்திச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையினுடைய உயர்வை ஒரு மனுஷனாலும் கண்டிப்பா சொல்றேன் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய சந்திப்பு அவ்வளவு மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சரணத்தை இன்னொரு விஷயம் கூட பாட போறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி 100க்கு 100 ஹல்லேலூயா உற்சாகத்தோடு 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடும். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. ஓ உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என்ன சந்திக்கிறவர், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கு உள்ள வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை
நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம், ஆமீன், 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜோஷுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 13வது நாள் ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இந்த ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவா என்னோடு பேசினார். இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தம் யாருடைய காதுகளிலே தொனிக்கப்படுகிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கும், உங்க குடும்பத்தில் நடக்கும், உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தானை இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமென். ஆண்டவர் வந்து இந்த ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்தை கர்த்தர் டைம் போட்டு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்படியே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக ஆண்டவர் இந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை இப்படி நினைக்கிறாங்கல்ல, உன்னை குறைவா நினைக்கிறாங்கல்ல, உன்னை சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நீ கவலைப்படாத. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னது போலவே அன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஜோஷுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் அடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து நம்ம நேரத்தை குறித்து, சமயத்தை குறித்து, ஒரு நாளை குறித்து, ஒரு வருஷத்தை நியமித்து, இந்த நாளுக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, இன்ன டேட்ல, இத்தனை மணி நேரத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு நேரத்தை குறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் அவர்கள் புறப்பட்டு கானானுக்கு போகிறதற்கு முன்பாக இந்த யோர்தானை பார்த்து பிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த யோர்தானை அவர்களால் கடக்க முடியல. இந்த யோர்தான் வந்து வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறது. அது ஒரு அறுப்பு காலம். அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. பொதுவாகவே நம்ம கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும், இந்த மார்ச்லிருந்து ஜூலை வரைக்கும் ஆத்தோரத்தில் நீங்கள் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி தான் சில இடத்துல ஓடும். ரொம்ப கொஞ்சமாக ஓடும். ஏன் அப்படின்னா அந்த வெயில் காலம், மழை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ பெருசாக அதிகமாக ஓடாது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு மழைக்காலம் வரும் பாருங்க. அந்த மழைக்காலம் வரும்போது அந்த ஆறு வந்து ரொம்ப நிறைய தண்ணீர் அப்படியே கரை புரண்டு ஓடும். அப்போ இவங்களுக்கு
உங்களுக்கு இந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்துல கொஞ்சமா தண்ணி வர்றதில்ல, நிறைய தண்ணி வர்ற ஒரு நேரம். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. நம்ம எல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த டைம்ல அலாரம் அடிக்கும், அந்த அலாரம் அடிக்கிற டைமுக்கு முன்னாடியே மேலே வந்துருங்க, ஏன்னா இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி சல்லுன்னு அடிச்சுட்டு போகும், நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தண்ணியினுடைய வலிமையை நம்ம யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்தது ஒன்று தண்ணி, இன்னொன்று நெருப்பு. இந்த தண்ணிக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது, நெருப்புக்கு முன்னாடியும் ஒரு மனுஷனால நிற்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ரொம்ப அழகா கொடுக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நல்ல கரங்களை தட்டி, இந்த உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனை, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை, யாராலையும் அடக்க முடியாத பிரச்சனை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் என் தண்ணீரை, பெரிய பிரச்சனையை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியின் நடுவிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய் ஹல்லேலூயா ஆமென். அப்போ இந்த தண்ணீருக்கு முன்பாக ஒரு ஜனங்களும் போக முடியல. அத்தனை ஜனங்களுடைய பிரயாணங்களும் அப்படியே டல்லா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. இங்க ரொம்ப நாள் ஒரு இடத்துல அவங்களால தங்க முடியாது. குறிப்பிட்ட அந்த டைம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய டிராவலை ஆரம்பிச்சாதான் கானான் தேசத்துக்குள்ள அவங்க கடந்து போக முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஒரு மிகப்பெரிய யோர்தான் அவர்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, இந்த பாளையத்தை உருவ நடந்து போ. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்கிற கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல டைம் போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பல வருடங்களாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே அந்த யோர்தான் உங்களுக்கு வழி கொடுக்கும், வழி கொடுக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வழி விடும். அவர் சொல்லுகிற பிரகாரமாகவே நடக்கும். இனி அது நீடிப்பது இல்லை, இனி அது தாண்டுவது இல்லை, இது இனி உனக்கு முன்பாக தடையாக இருப்பது இல்லை. கர்த்தர் அதற்கான ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை நியமித்து விட்டார். ஓ, அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கர்த்தர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அதை கேட்டு இல்ல இல்ல அதற்கான நேரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்தது போல உங்களுக்கும் எனக்கும் அந்த நேரத்தை கர்த்தர் குறிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். கைகளை பாலத்தை விசுவாசியே நீ பதறாதே, கலங்காதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.
விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலை கைகளை மேல தட்டி சொல்லு விசுவாசியே நீ. ஹalleluya hallelujah thank you Jesus. மேகம் போன்ற வாக்குத்தத்தன் விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே சொல்லு விசுவாசியே நீ. விசுவாசியே